நாம் முன்னதாக என்ன செய்தோம், இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறோம், அதுதான் சாட்சி. முன்னதாக உலக வழிபாடுகளிலே, உலக சிற்றின்பங்களிலே, உலக காரியங்களிலே சிக்குண்டு இருந்தோம், அடிமைப்பட்டு இருந்தோம், சேற்றில் இருந்தோம். ஆனால் இப்போ ஆண்டவர் நம்மை தூக்கி பரிசுத்தமாக்கி பரிசுத்த ஜீவியத்தில் வைத்திருக்கிறார் என்பதை தான் சாட்சி. இல்லை திரும்ப அப்படியே தான் இருக்கிறேன், அப்போ என்ன தப்பு பண்ணிட்டு இருந்தனோ அதே தப்பு இப்பயும் பண்ணிட்டு இருக்கிறேன், அப்படின்னா பொய் சொன்னனோ அதே பொய் இப்பயும் சொல்லிட்டு இருக்கிறேன், அப்படின்னா தேவனுக்கு கீழ்ப்படியாத இருந்தனோ இப்பவும் கீழ்ப்படியாமல் இருக்கிறேன், ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தனோ ரட்சிக்கப்பட்ட பின்பும் அப்படியே தான் இருக்கிறேன் என்று சொன்னால் உங்கள் ஜீவியத்திலே மாற்றமில்லை. உங்கள் ஜீவியத்திலே மாற்றம் தான் சாட்சி. பவுல் சாட்சி கொடுக்கிறார் அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பதாக. நீங்கள் மற்றவர்களுக்கு முன்பதாக சாட்சியாக இருங்கள். உங்கள் ஜீவியம் தான் சாட்சி. பரிசுத்த ஜீவியமாக வாழுங்கள்.